ஆணையத்துக்கு பிறகு தாங்க விசாரணை ஆணையம் அமைக்கிறார். விசாரணை ஆணையம் என்றைக்குமே 3 மாதத்தில் 1 நாளில் தீர்ப்பு சொல்லாதுன்னு எல்லாருக்குமே தெரியும். அது நிதானமான போக்கு. அதற்கப்புறம் ஒரு வீடியோ வெளியிடுகிறார். எந்த தலைவரும் தன்னுடைய தொண்டர்கள் சாவதை விரும்புகிறார். அது வந்து சம்பவம் நடந்தது தாவேக்கா கூடத்தில். அப்போ திரு விஜய்க்கே ஆதரவான ஒரு நிலைப்பாடாக கூட இருக்கலாம். 3ஆவது நாள் ஒரு ட்வீட் போடுறார். மாறி மாறி குற்றம் சாட்டுவதை விட்டுவிட்டு மக்கள் நலனில் கவனம் செலுத்துவோம். ஆஸ் என் இண்டிவிஜுவல் சிஎம் வந்து கரெக்டாக வேறு மாதிரி டீல் பண்ணுறார். ஆனால் என்ன ஆலோசனை வழங்கப்படுது என்ன போகுது அவர்கள்ட்ட ஒரே பதட்டம். அவ்வளவு செக்ரட்டரிஸ் வந்து அவங்க வந்து விளக்கம் கொடுக்குறாங்க. நம்ம எளிமையாக பார்க்குறோம். அதுவே ஒரு கேள்விக்குள்ளாகிட்டாங்க. ஆப்வியஸ் ஆகும்ல. ஆணையத்திட்டையோ அந்த ஒரு நபர் ஆணையத்திட்டையோ எஸ்ஐடிடியோ தானே போய் சைடில் இல்லாமல் சொல்லணும். ஆணையத்தை நியமித்து உத்தரவு போடுறதே ஒரு அரசு துறை செயலர் தான். அதில் டாப் மோஸ்ட் செகண்ட் போஸ்ட்டில் இருக்கிறவங்க உள்துறை செயலர். அப்போ ஒரு செயலர் போட்டு அப்பாயிண்ட் ஆன ஒரு கமிட்டி ஒரு செயலருடைய கருத்தை வந்து எடுத்துக்குமா எடுத்துக்காதா? போலீஸ் அதிகாரியாக இருக்கக்கூடிய ஐஜியாக இருக்கக்கூடிய அஸ்ரா கார்க் அவர் ரிப்போர்ட்டிங் டு ஹோம் செக்ரட்டரி டிஜிபி வந்து துறைக்குள்ள டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள துறையுடைய உள்துறைக்குள்ள தானே வருது. அவங்களுக்குள்ள உள்துறை செலவுக்கு தானே போலீஸ் வருது. ஹோம் டிபார்ட்மெண்ட்ங்கிறது போலீஸுங்கிறது கம்ஸ் அண்டர் ஹோம் செக்ரட்டரி. அப்போ அந்த செக்ரட்டரி சொல்லும் போது அப்போ அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாது. அப்போ அவங்க இவங்க இவ்வளோதாங்க எல்லா வீடியோவையும் போட்டுடுவாங்க. இப்படிலாம் பண்ணிச்சு தாவேக்காரன் பண்ணிச்சு நாங்கள் இப்படிலாம் பண்ணல. கரண்ட் எப்படி போச்சு எப்படி அளவு வந்துச்சு என்ன எல்லாமே சொல்லிட்டாங்க. முடிஞ்சு வச்ச கேஸே.